அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு த தமிழ் நாலேஜ் பேஸ் சேனல். எங்கே பார்த்தாலும் ப்ரைவசி. இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக ப்ரைவசியோடு இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த பெகாசஸ் போல பல்வேறு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. அது சரி, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ப்ரைவசியை பற்றி ஃபீல் பண்ணால் ஒரு அர்த்தம் இருக்குது. ஓகே, நம்ம கையில் இல்லை ப்ரைவசி என்பது அப்படின்னு. ஆனால் நம்ம கையில் இருக்கிற இந்த கண்ட்ரோலே நம்ம கையில் இருக்கிற ப்ரைவசியை பற்றி என்னைக்காவது நம்ம கரெக்டாக முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்தியிருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு கேள்விக்குறி தான். எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் என்பது உலகத்தில் மிக அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி. அதாவது ஏறத்தாழ 60-70% மக்கள் இந்த வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துவதாக சமீபத்தில் ஒரு அறிக்கை கூட நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஆப் எப்படி நம்ம முறையாகவும் சரியாகவும் அதை பிரைவசியோடு பயன்படுத்த வேண்டும் என்று தான் இந்த காணொலி. ஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரைவசி செட்டிங்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இந்த சிறப்பு காணொலி. சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸை வாட்ஸ்அப் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பிக்சர் நம்ம அனுப்பும் பொழுது, அதாவது ஒரு குரூப்புக்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ அனுப்பும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சைன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ சேட் டு த வியூ ஒன்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் எனேபிள் ஆகும். இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புகிறீங்க, இந்த ஃபோட்டோ அவங்க ஒரே ஒரு டைம் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது அவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்அப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்களே நினச்சாலும் அதை பார்க்க முடியாது. ஸோ இட் கைண்ட் ஆஃப் ஒன் டைம் வியூ. ஒரு ஃபோட்டோ நீங்கள் அனுப்புகிறீங்க, அந்த ஃபோட்டோவை அவங்க ஒன்லி ஒரு டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது டெலீட் ஆகிரும். ஸோ இந்த ஃபீச்சர் புதுசாக வாட்ஸ்அப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஃபோட்டோ ரொம்ப ப்ரைவசியான ஃபோட்டோ ஒரு ஒன்ஸ் அவங்க பார்த்தா போதும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாட்ஸ்அப்பில் போய் ப்ரொஃபைல் பிக் செட் பண்ணுவோம். ஆனால் ஒரு குரூப்புக்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் ஒரு பர்சனுக்கு தனியாக ஒரு வால்பேப்பர் செட் பண்ணால் அங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போனீங்கன்னா வால்பேப்பர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் உங்கள் இமேஜோ உங்கள் ஃபைலோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஃபோட்டோஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இப்படி செட் பண்ணிவிட்டு செட் வால்பேப்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். ஃபார் திஸ் சேட் ப்ரெஸ், அதாவது சேவ் பண்ணிக்கிற காண்டாக்ட் மட்டும் வைக்கணுமா இல்லை எல்லாத்துக்கும் வைக்கணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் இந்த காண்டாக்ட் மட்டும் தனியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் வந்துச்சு பாருங்கள், அந்த பேக்ரவுண்டில் என்னோடய இமேஜ். இந்த மாதிரி வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், அது நம்ம லொக்கேஷன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரூட் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறத விட லைவாக ஒரு ஜிபிஎஸ் ஒரு லொக்கேஷன் எப்படி ஷேர் பண்ணுறதுன்னா ஒரு வெரி ஈஸி. ஸோ இங்கே இந்த அட்டாச்மெண்ட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஷேர் லொக்கேஷன் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் ஆயிரும். ஓகே, ஷேர் லைவ் லொக்கேஷன் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஷேர் லைவ் லொக்கேஷன் வரும். நீங்கள் 15 மினிட்ஸ் ஷேர் பண்ணணுமா, 1 hour ஷேர் பண்ணணுமா, 8 hours அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் போட்டு ஜஸ்ட் சென்ட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸ் இப்படின்னா லொக்கேஷன் சென்ட் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இமேஜ் நம்ம ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறோன்னா அது எப்படி எந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் அதை எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எந்த இமேஜ் நம்ம அனுப்ப போகிறோமோ அதை நீங்கள் அவங்களுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடிட்டு, டெக்ஸ்ட்டு, இமோஜி அண்ட் ரொட்டேட் பண்ணுறது. இந்த எடிட் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் இங்கே போய் ஏதாவது நீங்கள் பென்சில் நீங்கள் ஏதாவது டைப் பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி ஹார்ட் போடணும் இல்லை கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எடிட்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமைச்சு இன்கேஸ் நீங்கள் அன்டூ பண்ணணும், நீங்கள் பண்ணது எல்லாம் வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா 1 by 1 எல்லாமே டெலீட் ஆகிடும். இது எடிட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இமோஜி. ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லா ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இமேஜஸ் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட்
ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இமேஜ் ஆப்ஷன். இது இமேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது சென்ட் ஆகிடும். ஸோ இது வந்து வெரி ஈஸியாக ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜை வந்து எடிட் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் அனுப்பிச்சிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த இமேஜை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு என்ன மாதிரி டிஃபால்ட்டாக அவங்க ஒரு சர்டன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதனுடைய ஃபில்ட்ரு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் சென்ட். இந்த ஃபீச்சர் முக்கியமாக வந்து நம்ம ஒரு ஆடியோவை ப்ளே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆடியோ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த யூஸ்வலாக நம்ம ப்ளே பண்ணும்போது ஆடியோ வந்து நார்மலாக ப்ளே ஆகும். இதையே நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணுறது, அதாவது ப்ளேபேக் வந்து ஸ்பீடாக ப்ளே பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஆடியோ வந்ததுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். 1.5 ஸ்பீட், அதுக்கப்புறம் 2.2x ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஆடியோ ப்ளே பண்ணிட்டு ஸ்பீடாக கேட்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னவோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு 1.5லையோ 2லையோ ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே பண்ணுற ஆடியோ இருக்குங்களே அது வந்து ஸ்பீடாக ப்ளே ஆகும். உங்களுக்கு குயிக்காக வந்து நீங்கள் வந்து என்னன்னு கேட்டுக்கலாம். ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ப்ரைவசி செட்டிங்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ்னு அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கணும். இந்த ப்ரைவசி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட ப்ரைவசி செட்டிங்ஸ் வரும். அது என்னென்னன்றதை ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம். லாஸ்ட் சீன். இந்த லாஸ்ட் சீன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணும்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் எப்போ பார்த்தோம், லாஸ்ட்டாக எப்போ வந்து ஆன்லைனில் வந்தோம், லாஸ்ட்டாக நம்ம வந்து எப்போ மெசேஜ் பார்த்துருக்கோன்றது ஒருத்தவங்க நம்மளுடைய காண்டாக்ட் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தாங்க அந்த மேலே டிஸ்பிளே ஆகும். இது சில பேர் வந்து நான் எப்போ வந்தேன் என்ன பார்க்குறேன்றது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது லாஸ்ட் சீனை கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன் அப்படி இல்லைன்னா லாஸ்ட் சீன் வந்து யாருக்குமே வந்து எல்லாருக்கும் வந்து தெரியணும் அப்படின்ற மாதிரி எவ்ரி ஒன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மை கான்டாக்ட்ஸ்னால் நம்ம கான்டாக்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் நான் எப்போ வந்தால் லாஸ்ட் சீன் தெரியணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நோபடி, யாருக்குமே வந்து இந்த நான் லாஸ்ட் சீன் வந்து காமிக்கவே கூடாது அப்படின்றவங்க நோபடி அப்படின்ற. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ. இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோன்றது நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். இப்போது நம்ம உதாரணமாக நம்ம வந்து ஒரு பெண் பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் வைக்கிறது எல்லாருக்கும் வைக்கிறதுன்றது அது நல்லதாக இல்லை, உகந்ததாக இருக்காது. அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ யார் யாருக்கு வந்து தெரியணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் தெர் ஆர் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வந்து என்னோடய ஃபோட்டோ தெரியணுன்றது எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிக்கலாம். மை கான்டாக்ட்ஸ், அதாவது நம்ம சேவ் பண்ணியிருக்கிற நம்ம மொபைலில் ஸ்டோர் ஆகிருக்கிற சேவ் ஆகிருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு மட்டும் என்னோடய ப்ரொஃபைல் பிக் வந்து தெரிஞ்சால் போதும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் நோபடி. யூஸ்வலாக வந்து நம்ம தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம வைக்கிற ஃபோட்டோஸ் வந்து அட்லீஸ்ட் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறது நல்லது. இந்த ப்ரைவசி செட்டிங்ஸ் பேர் வந்து ரீட் ரெசிப்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பும்போது இல்லை இன்னொருத்தவங்க அனுப்பும்போது ஒரு ப்ளூ டிக் வரும். ஸோ அவங்க பார்த்துட்டாங்க, சீன் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சைன் வரும். ஸோ அது நீங்கள் டிசபிள் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆயிரும். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெசேஜோ ஒரு டெக்ஸ்ட்டோ உங்களுக்கு அனுப்பும்பொழுது நீங்கள் எப்போ பார்த்தீங்க, சில பேர் அதை பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல அப்படின்னு தவறாக எடுத்துக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த செட்டிங்ஸ் அதாவது ரீட் ரெசிப்ட்ஸ் இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ பார்க்குறோம் நம்ம வந்து அந்த ப்ளூடிக்லாம் வராது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரைவசி ஆப்ஷன். ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக்னால், நீங்கள் இது ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய டிக் மார்க், அதாவது மற்றவங்களுக்கு அவங்க படித்தாங்களா பார்த்தாங்களா இல்லையான்றதும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுன்றது இதனுடைய இன்னொரு ட்ராபேக்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரைவசி ஆப்ஷன். அடுத்த ப்ரைவேட் செட்டிங்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப்ஸ்.
இது ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். இப்போது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஏகப்பட்ட குரூப், சில பேர் நம்ம கான்டெக்ட்ஸில் இல்லாதவங்களாம் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க. இது நிறைய பேருக்கு தொடர்ந்து வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய அனுமதியே இல்லாமல் யார் வேணாலும் எந்த குரூப்பில் வேணாலும் நம்மளை வந்து இணைக்கலாம் அப்படின்றது ஒரு 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 நடைமுறை. ஸோ இதை எப்படி நம்ம வந்து செட் பண்ணலாம், ப்ரைவேசியாக ஆக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப்ஸ் ப்ரைவேசின்றது மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒன்று. இப்போ இதில் இந்த குரூப்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் வந்து யார் நம்மளை குரூப்ஸ்குள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக எவ்ரி ஒன் இருக்கும். நீங்கள் போய் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மை கான்டாக்ட்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருப்பீங்க ஒருத்தவங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது ரிலேட்டிவ் யாராக இருந்தாலும் அந்த நம்பரை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி அந்த கான்டாக்ட்ஸில் சேவ் பண்ணியிருந்தவங்க மட்டுமே நம்மளை ஒரு குழுவில் வந்து இணைக்க முடியும். இப்போ நம்மளுடைய தெரிஞ்சவங்களாக தான் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ செகண்ட் ஆப்ஷன்ன்றது அதற்கான ஆப்ஷன். ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு குரூப்பில் வந்து நம்மளை ஆட் பண்ண முடியும். வேறு யாரும் நம்மளுடைய குரூப்பில் வந்து ஆட் பண்ணவே முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வந்து மை கான்டாக்ட்ஸ் எக்ஸப்ட் அதை ஒரு சிலவங்களுக்கு வந்து ஒரு சிலவங்களை கண்டினியூஸாக ஒரு குரூப் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கவங்கள நீங்கள் எக்ஸப்ட் பண்ணணும், அவங்க நம்ம வந்து எந்த குரூப்லையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னிங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கான்டெக்ட்ஸில் வந்து எக்ஸப்ட் யார் நீங்கள் எக்ஸப்ட் வந்து அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் ஆயிரும். அடுத்து வாட்ஸ்அப்பில் இருக்க ஸ்டோரேஜ். இப்போ நிறைய பேருக்கு ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருக்கும். எப்போவுமே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிரும் சம்டைம்ஸ். அது எப்படி வந்து ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் வரும். அதில் போனீங்கன்னா எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ட், எவ்வளோ ஃப்ரீ இருக்குது அப்படின்றத இதில் காமிக்கும். ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து எந்தெந்த குரூப்பில் எவ்வளோ ஸ்டோரேஜ் சைஸ் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு, அதாவது எவ்வளோ யூஸ் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வரும். இப்போ பர்டிகுலராக ஒரு குரூப்போ இல்லை ஒரு பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு யார் டாப்பில் இருக்காங்களோ அந்த ஆர்டர் வைஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சனுக்குள்ள இருக்கிற எல்லா மீடியாஸும் ஒரே இடத்துல உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஏதாவது ஒரு அன்வான்ட் மெசேஜ், ஓல்டு மெசேஜ் நீங்கள் டெலீட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பட்டன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி மெத்தட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணும் போதே அந்த செலக்ட் பண்ண ஃபைலோட சைஸ் என்னன்றது அந்த டாப்பில் இங்கே வருது பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ குரூப்பில் வேணாலும் போயிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இருக்கிற எல்லா குரூப்ஸ் கான்டெக்ட்ஸோட ஸ்டோரேஜ் சைஸு எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் ரைட் சைடில் அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை கடந்து நீங்கள் வந்து லார்ஜர் தென் 5 MB ஃபைல், இப்போ நம்முடைய மொபைலில் வந்து 5 MBக்கு மேலே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே என்னன்றதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃபைல்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே காமிக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்டிகுலராக ஒரு அந்த ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி நான் டெலீட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்பொழுது அந்த சைஸ் காமிக்கும். நீங்கள் ஜஸ்ட் டெலீட் கொடுத்தீங்கன்னா அது டெலீட் ஆயிரும். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்டோரேஜ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே இது வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லு அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது வந்து ப்ராப்பராக நம்ம மேனேஜ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பேஸ் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஆகக்கூடிய மிக முக்கிய ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த ஃபீச்சர். ஸோ இங்கே போய்ட்டு செட்டிங்ஸை போயிட்டு ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அதில் போனீங்கன்னா ஸோ தெர் ஆர் 3 ஆப்ஷன்ஸ் வரும். இது வந்து மீடியா ஆட்டோ டவுன்லோட். ஸோ வென் யூஸிங் யுவர் மொபைல் டேட்டா ரைட் பை டிஃபால்ட்டாக இது எல்லாமே எனேபிள் ஆகிருக்கும். அதாவது ஃபோட்டோஸ், ஆடியோ, வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட். என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது டிஃபால்ட்டாக உங்களுக்கு யாராவது அனுப்பின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகிரும். ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா உங்களோட கன்சம்ஷன் அதிகமாகிடும். ஸோ ஈஸியாகவே சீக்கிரமாகவே உங்களுடைய மொபைல் டேட்டா காலி ஆகிடும். ஸோ அதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா பெட்ரு, நீங்கள் ஃபோட்டோஸ் மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை உங்களுக்கு எது அதிகமாக உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா அது மட்டும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். மற்றதெல்லாம் நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்டாவை வந்து ரொம்ப அதிகமாகவே உங்களை சேவ் ஆகும். ஸோ செகண்ட் வந்து வென் ஒய்ஃபை, நீங்கள் இன்கேஸ் ஒய்ஃபைல இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒய்ஃபைல வந்து எல்லாமே டவுன்லோட் ஆன ப்ராப்ளம் இல்லை. பட் மொபைல் டேட்டா அதை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு ஃபோட்டோவோ ஏதோ ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணால் உங்கள் மொபைல் டேட்டா வந்து நல்லாவே சேவ் ஆகும்.
ஸோ நீங்கள் ரோமிங்கில் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ரோமிங்கில் இருந்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ண வேணாம். எனக்கு வந்து நான் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணால் போதும்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப உங்கள் மீடியா ஆட்டோ டவுன்லோட் வந்து 2 பெனிஃபிட். ஒன்று வந்து உங்கள் டேட்டாவும் சேவ் பண்ணும், இன்னொன்று உங்களோட ஸ்டோரேஜும் உங்கள் ஸ்பேஸையும் வந்து இது வந்து சேவ் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். ஃபைனல் ஃபீச்சர் இஸ் மீடியா அப்லோட் குவாலிட்டி. ஒரு மீடியா, அதை வீடியோவாக இருக்கலாம், ஒரு இமேஜாக இருக்கலாம், நீங்கள் அனுப்பும்பொழுது அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் நீங்கள் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ரெஸ் பண்ணி வாட்ஸ்அப்பே வந்து அனுப்புவாங்க. சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதால அந்த குவாலிட்டியுமே வந்து கம்மியாகவே இருக்கும். அது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணலான்னா, ஒரு ஆப்ஷன், ஜஸ்ட் அந்த இமேஜை சென்ட் பண்ணணுன்னா நீங்கள் அட்டாச்மெண்ட்ஸ் போயிட்டு டாக்குமெண்ட்ஸாக அனுப்புனீங்கன்னா அந்த குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அது தவிர்த்து இந்த மீடியா அப்லோட் குவாலிட்டின்ற செட்டிங்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. பை டிஃபால்ட்டாக ஆட்டோவில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ரஸ் ரேஷியோ ஒன்று இருக்குது, அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணும். அதை விட எனக்கு பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும், அதாவது எனக்கு சோர்ஸில் அதாவது என்ன ஃபைலோ ஒரு வீடியோவோ அனுப்பும்பொழுது அந்த குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக அதாவது வந்து ஒரு 10 MB ஃபைல் அனுப்புகிறீங்கன்னா 1 MB 2 MBயில் அனுப்பிட்டு அதனுடைய குவாலிட்டியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். நீங்கள் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அனுப்பிட்டு மறுபடியும் நீங்கள் ஆட்டோ கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா, ஒரு ஃபோட்டோவோ அப்லோடை வந்து குவாலிட்டியாக எப்படி அனுப்புறதுன்றது செட்டிங்ஸ் இது. ஸோ அமேசிங்கான வாட்ஸ்அப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்கள் யாருக்கும் இது போன்ற டிப்ஸ் தெரியாமல் இருந்தால் மறக்காமல் அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.